Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எக்ஸலில் இருக்கக்கூடிய ட்ரங்க் ஃபங்க்ஷனோட யூசேஜை பற்றி தான். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் அதை விட ரொம்ப முக்கியம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் நீங்கள் இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. Alright, so first of all, trunc function na என்ன? ரொம்ப சிம்பிள். முதல்ல trunc, அந்த truncateங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே துண்டிக்கப்பட்டது. அப்போ ஒரு நம்பர்ல இருக்கக்கூடிய டெசிமல் வேல்யூஸை கட் பண்ணணும், இல்லை குறிப்பிட்ட டெசிமல் வேல்யூஸை ரவுண்ட் பண்ணாமல் மெயின்டைன் பண்ணணும், ரிமூவ் பண்ணணுங்கிற பட்சத்தில் நாம் trunc ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். பட் நல்லா கவனிங்க, ஈக்குவல் டு ட்ரங்க் ஃபங்க்ஷன். ஸோ இந்த ட்ரங்க் ஃபங்க்ஷனில் இருக்கக்கூடிய ஆர்குமெண்ட்டை கவனித்து பார்த்தீங்களா, நம்பர் இல்லையா? ஸோ ட்ரங்க் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்பரை தான் ட்ரங்கேட் பண்ண முடியும். இல்லை ப்ரோ, எனக்கு டெக்ஸ்ட்டை ட்ரங்கேட் பண்ண வேண்டியது இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அதை பேஸ் பண்ணி ஒரு வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியிருக்கிறோம். ஸோ டெக்ஸ்ட்டை நீங்கள் ட்ரங்கேட் பண்ணணும், அந்த ட்ரங்கேட்டிங் ஸ்கில்லை நீங்கள் லேர்ன் பண்ணணுங்கிற பட்சத்தில் அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். சரி, இப்போது இந்த ட்ரங்க் ஃபங்க்ஷனில் நமக்கு ரெண்டு ஆர்குமெண்ட் இருக்குது. ஒன்று மேண்டட்டரி, இன்னொன்று பார்த்தோம்னா ஆப்ஷனல். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் பார்த்தோம்னா நம்பர் ஆர்குமெண்ட்டில் எந்த செல்லில் இருக்கக்கூடிய நம்பர் நமக்கு ட்ரங்கேட் பண்ணி வேணுமோ அந்த செல்லை ஆஸ் அ ரெஃபரன்ஸாக மென்ஷன் பண்ணுறோம். கமா கொடுத்தோம்னா செகண்ட் ஆர்குமெண்ட் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ், அதாவது எத்தனை நம்பர் ஆஃப் டெசிமல் பிளேசஸ் நமக்கு மெயின்டைன் பண்ணணும், ரவுண்ட் பண்ணாமல் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறத இங்கே நம்ம கொடுக்கலாம். ஒருவேளை நம்ம நம்பர் ஆஃப் டிஜிட்ஸை கொடுக்கல, மென்ஷன் பண்ணலைங்கிற பட்சத்தில் அது டிஃபால்ட்டாக 0ன்னு எடுத்துக்கும். 0னா அப்போது நாம் செலக்ட் பண்ண நம்பரில் எந்த டெசிமல் வேல்யூஸ் இருந்தாலும் அதை கட் பண்ணி தான் நமக்கு ரிசல்ட் பார்த்திங்கன்னா வரும். இல்லை ஒருவேளை நமக்கு ஒரு டெசிமல் வேல்யூ மெயின்டைன் பண்ணணுங்கிற பட்சத்தில் அப்போது நம்ம சேம் ட்ரங்க் ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ணுறோம். பட் இந்த வாட்டி நம்பர் இருக்கக்கூடிய செல்லை மென்ஷன் பண்ணியாச்சு, பட் கமாவில் எவ்வளோ நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ், அதாவது எவ்வளோ நம்பர் ஆஃப் டெசிமல் பிளேசஸ் நமக்கு மெயின்டைன் பண்ணணும். ஒருவேளை 1 அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம்னா அப்போ நமக்கு ஒரே ஒரு டெசிமல் வேல்யூ பார்த்திங்கன்னா மெயின்டைன் ஆகும். இல்லை நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி ஆஸ் யூஷுவல் 3 or 4 இல்லை 3 அப்படி கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போது அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா ரிசல்ட்டை நம்ம கெட் பண்ணிக்க முடியும். கீழே இருக்கக்கூடிய இந்த 55 அப்படியே தான் பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகுது. காரணம் அதில் எந்த விதமான டெசிமல் வேல்யூஸும் பார்த்தீங்கன்னா இல்லை. பட் நல்லா கவனிங்க, இது வரைக்கும் நம்ம நம்பர் ஆஃப் டிஜிட்ஸில் பாசிட்டிவ் நம்பர்ஸை தான் என்ன பண்ணுறோம், மென்ஷன் பண்ணுறோம். ஓகே, ஒருவேளை நெகட்டிவ் நம்பர்ஸை மென்ஷன் பண்ணுறோங்கிற பட்சத்தில் இப்போ உதாரணத்துக்கு ஈக்குவல் டு ட்ரங்க் ஃபங்க்ஷன் எடுக்கிறோம். ஓகே, ஆஸ் யூஷுவல் நம்பர் ஆர்குமெண்ட்டில் நம்பர் இருக்கக்கூடிய செல்லை கொடுத்தாச்சு. கமா கொடுத்து நம்பர் ஆஃப் டிஜிட்ஸில் பாசிட்டிவ் நம்பர் கொடுக்கறதுக்கு பதிலாக நெகட்டிவ் நம்பர் கொடுக்குறோம்னா இங்கே இருக்கக்கூடிய டெசிமல் வேல்யூவை தாண்டி நம்பரில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு வேல்யூவை பார்த்தீங்கன்னா அது 0வா மாற்றிடும். இப்போ உதாரணத்துக்கு -1ன்னு கொடுக்கறதுக்கு பதிலாக -2 கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது டெசிமல் பிளேஸ் எல்லாம் தாண்டி லெஃப்டில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு நம்பரையும் பார்த்தீங்கன்னா அது ஆஸ் அ 0வா மாற்றிடும். உதாரணத்துக்கு இப்போ என்ன பண்ணுறோம், -1 கொடுக்குறோம், ஜஸ்ட் நம்ம என்டர் கொடுக்கலாம். ஸோ அப்போ கவனித்து பார்த்தீங்களா 12 அப்படிங்கிறது நமக்கு 10ஆக பார்த்தீங்கன்னா மாறிடுச்சு. ஓகே, இதை ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபில் பண்ணுவோம். ஸோ அப்போது 70. ஸோ நம்ம நெகட்டிவ் வேல்யூஸ் கொடுக்கும் போது அதை அப்படியே 0வால் பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் பண்ணிடும். இப்போ உதாரணத்துக்கு 123 இருக்குது. ஸோ இங்கே நமக்கு 120 வந்தாச்சு. காரணம் நம்ம -1 கொடுத்தோம். ஸோ 3 மட்டும் என்ன ஆயிருக்கு, ரீப்ளேஸ் ஆயிருக்கு 0வால். இல்லை நாம் இங்கே போய் என்ன பண்ணுறோம், 2ன்னு மென்ஷன் பண்ணோம்னா அப்போ நமக்கு ஆஸ் யூஷுவல் 100 தான் பார்த்தீங்கன்னா ஆஸ் அ ரிசல்ட்டாக வரும். டெசிமல் வேல்யூஸை கட் பண்ணுறதை தாண்டி நம்பர்ஸை நீங்கள் ஷார்ட் பண்ண விரும்புகிறீங்கன்னா தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், இதுக்கும் நீங்கள் ட்ரங்க் ஃபங்க்ஷனை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். மறக்காமல் டெக்ஸ்ட்டை எப்படி ட்ரங்கேட் பண்ணுறது அப்படிங்கிற அந்த ஸ்கில்லையும் கண்டிப்பாக நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.